2026 தேர்தல் டார்கெட் 200க்கும் மேல் இடங்கள். திமுக செயற்குழு சூடான ஆலோசனையில் முடிவு. தாராபுரம் பகுதியில் திமுக திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் MP சுவாமிநாதன், AR சக்கரபாணி, கைல்வில் செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு 2026 தேர்தலை முன்னிட்டு ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினர். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதாகவும் அடித்தள நிர்வாகிகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. செய்தியாளர் முனியப்பன். கேட்டிருக்கிறார்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் எழுதி கொடுத்த வேண்டும் என்று இதை எழுதி தலைமைக்கு உடனடியாக 5 நிமிடங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் யாரும் இதை தவறு செய்ய முடியாது. ஏனால் பட்ஜெட்டையும் இதற்கு தலைமைக்கு போட இருக்கிறார்கள். யாரால் எழுதலையோ யாரால் என்னென்று அதே போல இன்றைக்கு தலைமையிலிருந்து ஒரு நோட் புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் அந்த நோட்ல எழுதியிருக்கின்ற இப்ப வாக்காளர் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அறிவித்த அதை நீங்கள் கண்டிப்பாக முடித்திட வேண்டும். இதுவரைக்கும் 1-2 விட்டிருந்தால் கூட இந்த முறை கண்டிப்பாக 10 நிமிடங்களுக்குள்ளாக நீங்கள் நோட்டு மீண்டும் தராமல் இந்த வரை பணியாற்றுகிறோம். அதே போல இந்த 2020 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தில் 2 சட்டமன்ற தொகுதியில் மாபெரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் சோழமாமல் பணியாற்ற வேண்டும். ஏனால் இன்னும் 35 நாட்களும் நீங்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று கழக தலைவர் முதல் ஒரு நாள் அனைத்து நாட்களும் உங்களை கண்காணித்துக் கொண்டிருப்பார் என்று சொல்லுகிறார்கள். அனைவரையும் கண்காணிப்பேன். எல்லா செய்தியும் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி எல்லோருக்கும் எல்லாமாக சிறந்த ஆட்சியை தந்திருக்கிறார்கள். எல்லா ஏகோபிய மக்களும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பணியாக இருந்தாலும் தேர்தல் பணிதான் உருவாக்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சியை தந்திருக்கிறார். மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் அறிவுறுத்தின் அடிப்படையிலும் விரைவிலே 2026 ஆண்டு தொடங்கும் 35 நாட்களுக்குள்ளாக நடைபெறும். வழங்கல்துறை அமைச்சர் மாண்புமிகு சக்கரபாணி அவர்கள் நிகழ்ச்சியை கலந்தோடு சேர்த்திருக்கின்ற கழகத்துடைய மகளிர் நிகழ்ச்சியை வரவேற்றிருக்கின்ற தாராபுரம் சட்டமன்ற தொகுதியுடைய பார்வையாளர், கோவை மாவட்டத்துடைய பெற்றுக் கொள்வதுடன் ஒவ்வொரு கழக உடன்பிறப்புகளின் வேலையை பொறுப்பு என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தளபதி அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த 5 வருட ஆட்சி காலத்தில் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து தாராபுரம் பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை பெற்றுக் கொள்வதற்கு வழிகாட்டியாக இருந்த மரியாதைக்குரிய அமைச்சர் மாண்புமிகு சாமிநாதன் அவர்கள் அரசியல் புதுசா இருந்தாலும் எனக்கு எல்லாத்தையும் அவர்கள் கற்றுக் கொடுத்து இன்றைக்கு ஓரளவுக்காக நான் சில திட்டங்களை செயல்படுத்தியிருக்கேன். அவர்களுடைய அமைச்சர்களிடமும் முதலமைச்சர் தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாக வெற்றி உறுதி. அதை பெற்றுக் கொடுக்க நாம் அனைவரும் சேர்த்து பணியாற்றுவோம். குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக கூட்டணி என்று சொல்கிறார். ஒவ்வொரு வாக்காளரையும் வீடு தேடி மறுபடியும் கணக்கெடுப்போம் சொல்லியிருக்கார். எடுத்து சரிபார்க்கப்பட்ட வாக்குகள், அதே மாதிரி இறப்பு, தகுதியின்றி முகவரி தெரியாதவர்கள் மொத்தம் 4 வாக்குகள், பெண் வாக்காளர்கள் 3ஆம் பாலினத்தவர் மொத்த வாக்குகள் 30 போட்டு இதுவரைக்கும் அந்த நேரத்தில் நான் நடவடிக்கைகள் பார்த்தேன். 10 வருஷமா எதிர்த்து இருந்தாங்க, நல்ல முறையில் பாடுபட்டாங்க என்று நான் மனிதாபிமான இடத்தோடு விட்டிருந்தேன். அவர்களோடு நம்முடைய பிஎல்ஏக்கள் வேண்டிய என்கிற வகையிலும் இந்த ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டதாக சில இடங்களிலும் இன்னும் ஒரு குறைபாடு நம்முடைய வேண்டிய சரியாக அவர்கள் செய்து அதை துரிதப்படுத்தி பகுதியில் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் இன்னும் சில வண்டிகளில் அந்த குறைபாடு இருக்கிறதுக்கு மாவட்ட கழகத்தை
வகையில் அந்த பணியை நாம் செவ்வனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எப்படி சுற்றி வந்தாலும் அதுவும் சரி. அதேபோல இந்த வாக்குச்சாவடிக்கு 5 வாக்குச்சாவடி 6 வாக்குச்சாவடிக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்கோம். இன்னும் சொல்ல போனால்